Hello students, I welcome you all to our day 18 spoken English video which is specially made for government school students. Currently we are seeing alignment video series. In this video series, today we are going to see about a relative pronoun and 4 determiners. First, let me explain you what is relative pronoun. Relative pronouns are actually some words which are used to introduce relative classes or to indicate the noun or pronoun in the given sentences. In Tamil, let me explain you இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது வாக்கியங்கள்ல அதற்கு தொடர்பான துணை வாக்கியத்தையோ அல்லது முழு வாக்கியத்தையோ ஒரு வார்த்தையின் மூலம் தொடர்புபடுத்தி காண்பிக்க வரும். அல்லது அது யாரை குறிக்கிறது, நவுனை குறிக்கிறதா அல்லது ப்ரொனவுனை குறிக்கிறதா என்பதை சுட்டிக்காட்ட வரும். வாக்கியங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். அதோட கூட கடைசியா ஒரு 4 டிட்டர்மினர்ஸையும் சொல்லித்தரப்போம். இது எல்லாம் நம்ம ஆங்கிலம் பேசுவதற்கு மேலும் நம்மை தரம் உயர்த்தி கொள்ள உதவும். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை ஒவ்வொன்றா வீடியோக்குள்ள பார்க்கலாம். மாணவர்களே, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு 5 அதிகமா பயன்படுத்தப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னு ஸ்கிரீன்ல பாருங்க. ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். நம்மளுடைய டே 17 ப்ரீவியஸ் வீடியோல கூட WH கொஷின்ஸ் சம்பந்தமான வார்த்தைகளை நான் அறிமுகப்படுத்தி சொல்லியிருப்பேன். அதில் நீங்க இந்த தட்டு தவிர மீதி இப்ப நான் குறிப்பிட்ட அனைத்து வார்த்தைகளையும் பார்த்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதற்கான அர்த்தங்களும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஹூனா யார், ஹூம்னா யாரை அல்லது யாருக்கு, ஹூஸ்னா யாருடைய, விச்னா எது, தட்டுனா அது. அவ்வளவுதான். சரிங்களா? சரி மாணவர்களே, இப்ப இந்த வார்த்தைகள் வாக்கியங்கள்ல எங்க பயன்படும், எப்படி பயன்படும் அப்படின்னு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மேக்சிமம் ஒரு கன்ஜெக்ஷனா தான் பயன்படுத்தப்படுகிறது. 2 வாக்கியங்களை இணைப்பதற்கும் பயன்படுகிறது, அல்லது நவுன் ப்ரொனவுனோட தொடர்புடைய அந்த துணை வாக்கியமோ முழு வாக்கியமோ எது அப்படின்னு சுட்டி காட்டவும் பயன்படுகிறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். The teacher who helped me a lot. The teacher who helped me a lot. அந்த ஆசிரியர் யாருன்னா, ஹூன்றது என்னது, யாரு, யாருன்னா helped me a lot, எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2வது அந்த ரிலேட்டான வாக்கியத்தை கொண்டு போயிட்டு அந்த டீச்சர்ன்ற நவுனு கூட இணைச்சி காட்டுது. நல்லா பாருங்க. The teacher who helped me a lot. புரியுதா? புரியலையா? சரி, இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. The girl who won the race. The girl who won the race. அந்த பெண் யாருன்னா அந்த பெண் தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்றவள். புரியுதா? இப்பயும் புரியலையா? சரி, இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. I know a boy. எனக்கு ஒரு பையனை தெரியும். Who can speak 5 languages. I know a boy who can speak 5 languages. எனக்கு ஒரு பையனை தெரியும். அந்த பையன் யாருன்னா அவனால 5 மொழிகள் பேச முடியும். இப்ப புரியுதா? ஒரு ப்ரொனவுன், நவுன் அல்லது ஒரு வாக்கியத்துக்கு தொடர்புடைய இன்னொரு வாக்கியத்தை இணைப்பதற்காக பயன்படுபவைகள் தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அடுத்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். ஹூம். ஹூம்னா யாரை அல்லது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதை எப்படி வாக்கியத்துல பயன்படுத்துறது பாருங்க. The girl whom I met is my friend. The girl whom I met is my friend. அந்த பெண் யாரை நான் சந்திச்சேனோ அவள் என்னுடைய ஃப்ரெண்ட். யாரை நான் சந்திச்சேனோ, the girl
whom I met is my friend. புரியுதா? யாரை அப்படின்ற பொருள்ல. இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். The man whom you met outside is my uncle. The man whom you met outside is my uncle. அந்த மனிதன் யாரை நீங்க வெளிய பார்த்தீங்களோ, சந்திச்சீங்களோ, அவர் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப பாருங்க. The teacher whom we met yesterday is friendly. The teacher whom we met yesterday is friendly. அந்த ஆசிரியர் யாரை நாம நேற்று சந்தித்தோமோ அவர் ரொம்ப நட்பாக பழகக்கூடியவர். ஃப்ரெண்ட்லி. புரியுதா? சரி, HM ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. இப்படி சொல்லலாம். The student whom the headmaster praised a lot. The student whom the headmaster praised a lot. தலைமை ஆசிரியர் யாரை அதிகமா புகழ்ந்தார் அப்படின்னா அந்த மாணவனை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூஸ். ஹூஸ்னா யாருடைய, இல்லையா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. The boy whose bag was missing. The boy whose bag was missing. யாருடைய பை காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த பையனுடைய அப்படின்னு அர்த்தம். The girl whose dog ran away. யாருடைய டாக் ஓடி போச்சுன்னா அந்த பெண்ணுடைய டாக். I have a friend whose father is a pilot. எனக்கு ஒரு நண்பன் இருக்கா, அவருடைய அப்பா வந்து பைலட். யாருடைய அப்பா? என்னுடைய நண்பனுடைய அப்பா அப்படின்னு அர்த்தம். I met a woman whose daughter was a singer. நான் ஒரு பெண்மையை சந்தித்தேன், அவளுடைய மகள் பாடகர். யாருடைய? அவளுடைய. புரியுதா? அப்ப யாருடைய அப்படின்ற மீனிங்ல இதை பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க. விச். விச்னா எது, எந்த அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் எ புக் விச் ஐ பாட் எஸ்டர்டே. இதுதான் அந்த புக்கு. எதுனா நான் நேற்று வாங்கினல அந்த புக்கு. எது? ஐ பாட் எ ட்ரெஸ் விச் வாஸ் வெரி குட். நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அது ரொம்ப நல்லா இருக்கு. எது? அது. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. திஸ் இஸ் எ சாங் விச் ஐ எம் சிங்கிங் ஆல்வேஸ். இதுதான் அந்த பாட்டு. எந்த பாட்டு? நான் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருப்பேனே அந்த பாட்டு. புரியுதா? அடுத்து தட்டு. தட்டுனா அது அப்படின்ற பொருள்ல நம்ம பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. The phone that I lost yesterday. அந்த கைபேசி அத நான் நேற்று தொலைச்சிட்டேன். The pen that I plan to buy soon. அந்த பேனா வித்தியாசமா எழுதுது இல்ல, அந்த பேனா அதை நான் சீக்கிரம் வாங்கணும்னு திட்டமிட்டு இருக்கேன். அத. The pen that you gave me is very useful. அந்த பேனா. எந்த பேனா? அந்த பேனா. அது நீ கொடுத்தியே அந்த பேனா ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் மாணவர்களே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்ப இந்த டிட்டர்மினர்ஸ்ல ஒரு 4 வார்த்தைகளை மட்டும் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இந்த வார்த்தைகள் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. திஸ், தட்டு, தீஸ், தோஸ். இதை எங்க எப்படி பயன்படுத்துறது சார் அப்படின்னா, இந்த திஸ், தட்டு சிங்குலர் நவுன்ஸ் கூட பயன்படுத்தணும். இந்த தீஸ், தோஸ் ப்ளூரல் நவுன்ஸ் கூட பயன்படுத்தணும். பெயர் சொற்கள் ஒருமையில வந்தா திஸ், தட்டு போடணும். பெயர் சொற்கள் பன்மையில வந்தா தீஸ், தோஸ் போடணும். அதுலயும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, கிட்ட இருந்தா திஸ் சொல்லணும், தூரமா இருந்தா தட்டு சொல்லணும். அதே போல தீஸ், தோஸ்லயும் ப்ளூரல் நவுன் கிட்ட பக்கத்துல இருந்தா தீஸ் சொல்லணும், தூரமா இருந்தா தோஸ் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சென்டென்ஸ்ல பாருங்களேன். திஸ் பயன்படுத்தி வாக்கியம் சொல்றேன் பாருங்க. சிங்குலர் நவுன் மட்டும்தான் இங்க பயன்படுத்தணும். இப்ப என் கையில ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கேன், கிட்டே இருக்கு. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை பென். திஸ் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா. பக்கத்திலே இருக்கு, ஒரு பேனா தான். இப்ப என் பக்கத்துல என்னுடைய பிரதர் இருக்கான்னு வச்சுங்க, எப்படி சொல்லலாம்? திஸ் பாய் இஸ் மை பிரதர். திஸ் பாய் இஸ்
மை பிரதர். பக்கத்திலேயே இருக்கான், ஒருத்தன் தான். அப்ப சிங்குலர் நவுன் ரொம்ப பக்கத்துல, அருகிலே இருக்கு நமக்கு அப்படின்னா, திஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப அதே சிங்குலர் நவுன் தூரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஏதோ வேணா இருக்கலாம். எப்படி சொல்லலாம்? இப்ப உன்னுடைய புக் வந்து தூரமா ஒரு ஷெல்ஃப்ல இருக்கு. எப்படி சொல்லலாம்? தட் இஸ் யுவர் புக். சுட்டிக்காட்டி சொல்லலாம். தட் இஸ் யுவர் புக். இப்ப அங்க ஒரு கடை இருக்கு. எப்படி சொல்லலாம்? தட் இஸ் எ ஷாப். தட் இஸ் எ ஷாப். அது ஒரு கடை. அது உன்னுடைய புத்தகம் அப்படின்னு அர்த்தம். தட்னா அது. திஸ்னா இது. ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் மை ஷர்ட் அப்படின்னா இது என்னுடைய ஷர்ட் என்கிட்டே இருக்கு. இப்ப என்னுடைய ஷர்ட்டே தூரமா இருக்கு. ஒரு ஷெல்ஃப்ல இருக்கு தூரமா, கொஞ்சம் தூரமா. எப்படி சொல்லலாம்? தட் இஸ் மை ஷர்ட். அது என்னுடைய ஷர்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சிங்குலர் நவுன் கூட தான் பயன்படுத்தணும். திஸ்ஸையும் தட்டையும். திஸ்னா இது, தட்டுனா அது. அதே போல தீஸ் தோஸுக்கு போலாம் வாங்க. தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள். சரியா? இப்ப ப்ளூரல் நவுன் பக்கத்துல இருந்துச்சுன்னா தீஸ் போட்டு பயன்படுத்த போறோம். எப்படின்னு பாருங்க. இப்ப என் பக்கத்துல நிறைய புக்ஸ் பக்கத்திலேயே இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அப்ப ப்ளூரல் இல்லையா? இப்ப எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் மை புக்ஸ். இது எல்லாம் என்னுடைய புத்தகங்கள். இவையெல்லாம் அப்படின்னு அர்த்தம். தீஸ்னா இவைகள். இப்ப நிறைய பூக்கள் இருக்கு. இந்த பூக்கள் ஸ்மெல் பண்ணா நல்லா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. எப்படி சொல்லலாம்? தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் குட். தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் குட். இந்த பூக்கள்லாம் நல்ல வாசனையா இருக்கு. புரியுதா? இப்ப இதுவே ப்ளூரல் நவுன் தூரமா இருக்கு. எப்படி சொல்லலாம்? தோஸ் போட்டு பயன்படுத்தலாம். இப்ப அவைகள் எல்லாம் அவளுடைய புத்தகங்கள். எப்படி சொல்லலாம்? தோஸ் ஆர் ஹர் புக்ஸ். ஹர்னா என்ன? அவளுடைய. ஹிஸ்னா அவனுடைய. சரியா? தோஸ் ஆர் ஹர் புக்ஸ். அவைகள் எல்லாம் அவளுடைய புத்தகங்கள். சரியா? இப்ப என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தூரமா ஒரு ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கேன். இல்ல பீரோல வச்சிருக்கேன். எப்படி சொல்லலாம்? தோஸ் ஆர் மை ட்ரெஸ்ஸஸ். தோஸ் ஆர் மை ட்ரெஸ்ஸஸ். ஒரே ஒரு வித்தியாசம் தான். கிட்ட இருந்தா தீஸ், தூரமா இருந்தா தோஸ். ப்ளூரலுக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும். இந்த திஸ், தட் சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணணும். திஸ் கிட்ட இருக்கும்போது, தட் தூரம் இருக்கும்போது. அதே போல இந்த தீஸ், தோஸ் ப்ளூரல் நவுன் கூட யூஸ் பண்ணணும். தீஸ் கிட்ட இருக்கும்போது, தோஸ் தூரம் இருக்கும்போது. அவ்வளவுதான். மேக்சிமம் இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் பக்கத்துல நீங்க யூஸ் பண்ற நவுனு அக்ரிணை நவுனா பயன்படுத்துங்க. மனிதர்களை பயன்படுத்தாதீங்க. சரியா? இது, அது, இவைகள், அவைகள். அப்ப என்ன அர்த்தம்? உயர்திணையை குறிக்காது. அக்ரிணியை மட்டும்தான் 99% குறிக்கும். ஓகேவா மாணவர்களே? இப்போ உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன். இந்த திஸ், தட், தீஸ், தோஸை பயன்படுத்தி வாக்கியங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா, மேலும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ற வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் ஐ அம் ராம்ஜி, டேக் கேர். பை பை.